யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போல்லாம் தேர்தல் காலம் முடிந்த உடனே இப்போ புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் வெளியே வந்திருக்கு. எந்த செய்தியை நாம் கேட்க வேண்டும், எந்த மாதிரி செய்தியை நாம் விவாதிக்க வேண்டும் என்கின்ற சூழலை கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உருவாக்குவார்களோ என்கின்ற மனநிலையை உருவாக்கிய பிறகு நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களும் எந்தெந்த பத்திரிகைகள் எல்லாம் எந்தெந்த வகையில் அதை வெளியிடுகின்றன என்பதையெல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எப்பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்கள் மீது சின்மயி ஒரு தாக்குதல், ஒரு மிக தகாத வார்த்தைகளால் தாக்குதல் தொடுத்து ஒட்டுமொத்த பார்ப்பனிய கூட்டமும் ஒரு வெறிநாயை போல வாய்ந்த காட்சியை பார்த்த பிறகு இவர்களை எல்லாம் நாம் யோசித்துத்தான் ஒரு செய்தியை நம்ம மண்டையில ஏற்றணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நாம் எடுக்கின்ற செய்திகளால் தான் இந்த பார்ப்பனிய கூட்டம் யாரை விடுவாங்கன்னா முதல்ல பெண்களைத்தான் முன்னால் விடுவதை இதுவரை அரசியலில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு நான் என்னால் 1000 சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். கண்ணதாசன் காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, இன்னும் நீங்கள் பின்னை 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 எங்கே போனாலும் சரி. அதே மாதிரி தான் ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய ஒரு பாடகி. அந்த பாடகி பேர் வாய்க்குள்ளே சனியை நுழைஞ்சு தொலைய மாட்டாங்க. பேர் பாருங்க, ஸ்வாக்தா. ஸ்வாகதா கிருஷ்ணன், த்ரிஷா கிருஷ்ணன் இல்லை, ஸ்வாகதா கிருஷ்ணன். இவ யாருன்னு கேட்டா மாயான்னு சொல்லி பிக் பாஸ்ல இருந்தாலும் அந்த சனியில் நான் பார்க்கறதே இல்லை. பிக் பாஸ்லாம் அது ஒரு மனநோய் பிடிச்சவன் தான் அதெல்லாம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மனநோயெல்லாம் நமக்கு வரல, அதனால அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா அடுத்து என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குற வேலை இருக்கு இல்லையா. அதை உங்களுக்கெல்லாம் நமக்கு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி 24 hours பார்க்கக்கூடிய அந்த கேடுகட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனான்னு சொல்லி தான் நடிகர் கமலஹாசன் மாயாங்கிற பெண்ணை தன்னுடைய விக்ரம் படத்துல, லோகேஷ் கனகராஜ் படத்துல வச்சிருப்பான். அதுல வர்ற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாந்தி வந்துடும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. இப்போ என்னுடைய குடும்பத்து பெண்கள் ஏதாவது நமது நிகழ்ச்சியை இந்த யூனிவர்ஸ் சேனலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி ஒரு கேடுகட்ட காட்சியில் நடித்தவதான் மாயா. அந்த மாயா தன் தங்கச்சியை காத்திருக்கிறார். யாருன்னா ஸ்வாக்தா அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த இடத்துல சந்தேகம் வருது, ஒரு இசையமைப்பாளர், பிரபல்யமான இசையமைப்பாளர் என்னை மானபங்கப்படுத்தியது மட்டுமல்லாமல் நிர்வாணமாக ஆபாசமாக காணொளி காட்சிகள் வைத்து என்னை மிரட்டினார் அப்படின்னு. சரி, இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் 7 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இதை அப்படியே தூக்கி வச்சிருவோம். இப்போ இந்த நிகழ்ச்சி ஏன் எப்போ வெளியே வருது? எலெக்ஷன் டூட்டி எல்லாம் முடியுது. கரெக்டாக எலெக்ஷன் முடியுது. 23 தானே போலிங்க. 23 தேர்தல் நடந்து முடியுது. 24 2 நாள் கழிச்சு இந்த செய்தியை வெளியிடுறாங்க. இந்த செய்தியை வெளியிட்டு பேட்டி எடுக்கிறவ பார்த்தீங்கன்னா சிவசங்கரின்னு ஒரு பெண், ரொம்ப ஒரு ஃபேமஸான அந்த பெண் தான். எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ரிஷிகேஷ் போகிறாங்க. ரிஷிகேஷுங்கிறது தெரியும் இல்லையா, நம்ம மோடியோட உச்சபட்ச ஊர் இருக்குல்ல, ஹரித்வார் மாதிரி. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார், காசி, வாரணாசி அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல பார்த்துக்கணும். கிருஷ்ணன் மக இருக்கணும். நம்ம த்ரிஷா கிருஷ்ணன், நம்ம விஜய் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி த்ரிஷா கிருஷ்ணன் பாம்பே போனாங்க. அங்கே பாம்பேல இருந்து போய் அவங்க டெல்லியில் போய் மீட் பண்ணதா தகவல்லாம் நமக்கு வந்துச்சு இல்லையா. இந்த கிருஷ்ணன் வகைராக்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கிருஷ்ண லீலைகள் ரொம்ப இருக்கும். இந்த கிருஷ்ண லீலைகளில் ஏகப்பட்ட பேர் உள்ளே இருப்பாங்க. அந்த கிருஷ்ண லீலைகளில் ஒரு லீலை தான் இந்த லீலை. நம்ம கிருஷ்ண லீலையே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. மகாபாரதங்களிலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. என்ன சொல்றா, ஒரு கிறிஸ்தவர் அது சொல்றாப்புல, இன்டைரக்டா சொல்றாங்க. இசையமைப்பாளர்னா யார் யாருல, அதுல ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இந்தந்த ஆளுகை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாப்புல. யாரு? இமான், நல்ல இசையமைப்பாளர் அவரு. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், நல்ல இசையமைப்பாளர். அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன், நல்ல இசையமைப்பாளர். இவங்கெல்லாம் நல்ல நல்ல இசையமைப்பாளர். அப்போ நீங்க கிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களே எங்களுக்கு. இவங்க ரொம்ப சிலாகிதப்படுறாங்க, பேசுறாங்க. இதில் ஒரு வரி நான் சொல்லுகிறேன் தோழர்களே, உண்மை இருக்கலாம், நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த மாதிரி வார்த்தைகளை டெலிவரி பண்றாங்கிறத வச்சுதான் இதை எவ்வளவு தூரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் அந்த செய்தியை கையில் எடுத்துருச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு 3rd class நியூஸ் எல்லாம் நம்ம பேச போறது கிடையாது.
ஆனால் கவிப்பேரரசு வைரமுத்து தாக்கப்பட்ட பொழுது, அவருடைய குடும்பத்தை தெருவில் இழுத்து பேசப்பட்ட பொழுது, அவருக்கும் மனைவி உண்டு, அவருக்கும் மருமகள்கள் உண்டு, அவருக்கும் மகள் உண்டு, சிந்திக்காத இந்த பரதேசி கூட்டத்தை, நம்ம திருப்பியும் சொல்ற இந்த பரதேசி கூட்டத்தை என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்காக இந்த செய்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் நான் சொல்றேன். ஒரு லேடி இங்கிருந்து சென்னையிலேருந்து போகிறாங்க, பேட்டி எடுக்க போகிறாங்க. சாதாரண ஒரு சேனல், இந்த எங்களை மாதிரி இங்கே சென்னைக்கு வெளியில் தெற்கு சைட்லேருந்து இந்த பேசுகிறோம் இல்லையா, நாங்கள் எங்கள் குரல் யாராவது ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்து விடாதா என்கின்ற குரல் தான் எங்களை மாதிரியான குரல்கள். அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு சேனல் தான் ஆகணும், ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. சிவசங்கரி இப்போ இங்கேருந்து அங்கே ஹரித்வார் போகணும், ரிஷிகேஷ் போகணும். எப்படி போவாங்க? ஒன்று விமானம், இல்லைன்னா 2 நாள் ரயில் பயணம். அங்கே போய் இறங்கி இவங்க போய் கடையில் கண்டுபிடிச்சி இவங்க பேட்டி எடுக்கிறாங்க முறையில் இவங்க பேட்டி காணும்னு இவங்க தேடினாங்களாம். உடனே போய் அங்கே போய் கண்டுபிடிச்சி போனாங்களாம். நானும் தேடி பார்க்கேன், படித்த பாட்டுகள்லாம் எவ்வளோ பெரிய பாட்டு என்ன ஏதுன்னு தேடி பார்க்கேன், ஒன்றும் ஒரு இளவும் விளங்கல். அப்போது இவர்கள் இந்த செய்தியை, இந்த நபரை வெளிக்கொணர்வதற்கு அவர் ஒரு கிறித்தவர் என்கின்ற கோடு காட்டி மதபோதகத்தின் மூலமாக என்னை பண்ணாரு அப்படிங்கிறப்ப, அப்ப நீ யாரு? அதாவது அந்த செய்தியில ஒரு செய்தி இருக்கு, எல்லாவற்றிற்கும் அந்த பெண் இணங்கித்தான் இருக்கிறாள். அது போக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் என்னிடம் இருந்து மோசடி செய்து இருக்கிறார். எவ்வளவுனா லட்சம் கோடிங்கப்பல, லட்சம் கோடின்னு கிடையாது, லட்சங்கள் கோடி வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அந்த லேடி சொல்றாப்புல. அதுல குழந்தைகளையும் இழுத்து தன்னுடைய செய்தியை ப்ரொமோட் பண்றதுக்காக வெளியே கொண்டு வராங்க. இதை நான் இந்த காணொலியை நான் என் கவனத்திற்கு 4 நாட்கள் தாண்டி விட்டது. எப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும் நீங்கள் எப்பக்கூடிய பிரைம் டயத்தில் இதை நியூஸை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பத்தான் இது சம்பந்தமாக நாம் பேச வேண்டும். யார் அந்த கிறித்தவ இசையமைப்பாளர் யாருன்னு இப்போ இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐஜி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு இசையமைப்பாளருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவர் யார்? சாம் சிஎஸ் அப்படிங்கிற பேர். இந்த பொண்ணு சொல்றது அவரா இருக்குமோ அப்படிங்கிறது தான் சந்தேகம். இப்போ என்னன்னா, எனக்கு என்ன சந்தேகம் வருது, இதுல நீ என்ன முக்கிக்கிட்டு பேச வந்துட்டேன்னு சொல்லி கேட்கலாம். ஜேம்ஸ் வசந்தன் என்கின்ற இசையமைப்பாளர் இப்பொழுது இந்த தேர்தலில் முக்கியமான பங்களித்திருக்கிறார். கிறித்தவத்தின் முகமூடியை போட்டுக்கொண்டு நடிகர் விஜய் என்கின்ற குள்ள நெறி இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் அரசியலை அழிப்பதற்கு முன் வருகிற பொழுது தன்னுடைய பெயரை ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற அந்த கிறித்தவ பெயர் 2 மேட்ச் ஆகுது. பார்த்துக்கணும். இவர் போய் ஒரு கோயிலில், திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போய் முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போய் மாதாவுக்கு முன்னாடி யார் இவன் பொண்டாட்டிய தெருவில் நின்றுட்டு இருக்க பரதேசி விஜய், பெத்த பெண் குழந்தையை படித்த பட்ட சான்றிதழை வாங்க வராத கொடூரன், யாரை காக்கடா நீ முட்டியை போட்டுக்கிட்டு போற? இவன் ஒரு வேஷதாரி. இவனை இயக்குவதற்கு பின்னால் ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் அரசியலை அழிப்பதற்காக இந்த வேட்டை நாய் வேவப்பட்டிருக்கிறதுங்கிறத ஜேம்ஸ் வசந்தன் சொல்றார். இப்ப நீங்க இந்த இடத்துல தான் பார்க்கணும். இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப இந்த இடத்துல சொல்ல போறேன். ஜேம்ஸ் வசந்தன் சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. அதுக்கு எதிர்த்து நின்று பேசுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் தான் எல்லாமே பேசுறாங்க. இது ஒரு பாயிண்ட். இதுல அடுத்து என்னன்னா, ஜேம்ஸ் வசந்தன் கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் முன்ன வந்துட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடகியை யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதை ஏது என்று விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, அவர் பேசி முடிச்ச அந்த பின்னணியில பின்னால போய் பாஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3%. ஒரு பயலுக்கு கூட ஒரு முகம், இப்போ என்னோட முகநூல் எடுத்தீங்கன்னா என் போட்டோ இருக்கும், நான் நேசிக்கிற கட்சியின் அடையாளம் இருக்கும், நான் நேசிக்கிற தலைவரோட பெயர் இருக்கும், நான் பிறந்த ஊர் இருக்கும், என்னுடைய தொலைபேசி எண் இருக்கும், வெளிப்படையாக இருக்கணும். நீங்கள் நம்ம முகநூலை எடுங்க, இன்ஸ்டா எடுங்க, எதில் பார்த்தாலும் எங்களுடைய ஒரிஜினல் பேர் தான் இருக்கும். ஆனால் இந்த தற்குறி கும்பல், இந்த கும்பல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு சாமி படத்தை வச்சுருப்பானுங்க, ஒரு பூ படத்தை கூட வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சாமி படத்தை தான் வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 4ஆம் தர வார்த்தையை விட கல்ச்சரை தூக்கி போடக்கூடிய வார்த்தைகள்லாம் போட்டிருப்பானுங்க. அவனுக்கு எல்லாம் ஜேம்ஸ் வசந்தனை குறித்து கெடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரல் பாலிடிக்ஸோடு சேர்த்து இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸோடு சேர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் வெளியில் வர்றதோட இந்த இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பெண்கள் பேசுகிற பொழுது
நாம் இரக்கம் தெரிவிப்பதற்கு முன்னால் சற்றே யோசிக்க வேண்டும். 7 வருஷத்துக்கு பிறகு இந்த யாரை சொல்லுவதற்காக, எதை வெளிக்காட்டுவதற்காக இவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள் என்பதை பெரிய அளவில் எங்க பார்த்தாலும் முகநூல இருந்தா, இன்ஸ்டால இருந்தா, எக்ஸ் தளத்துல இருந்தா, இணையங்கள்ல இருந்தா எல்லாம் இப்ப செய்தியில இதை எடுத்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் திரைத்துறையில் இருந்து பெரிய ஆறுதல், பெரிய ஒரு சப்போர்ட் வரவில்லை என்பதுதான் நமக்கு ஒரு ஆறுதல். அது இந்த மாதிரி நாளாந்தர பேர் வழிகளை எல்லாம் தன்னுடைய சுயபோகத்திற்காக, தான் சம்பாதிப்பதற்காக, தான் பெயர் எடுப்பதற்காக எல்லா பணங்களையும் கொடுத்து எல்லா விஷயங்களையும் ஆதரித்து விட்டு கடைசியில் பழி சொல்லுகிற போது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழமொழியை சொல்லி மட்டும் இந்த காணொலியை முடிக்கிறேன் தொடர். 2 பேர் வருவாங்களாம் மன்னர்கிட்ட நீதி கேட்டு. ஒருத்தன் ஒரு கண்ணை அப்படியே புடுங்கி எடுத்திருப்பாங்களாம். ஒரு கண்ணு ரத்தம் சொட்ட சொட்ட நீதி கேட்கிற இடத்துக்கு வருவாங்க. உடனே எல்லாம் கோச்சு ஆங்காரப்பட்டு உடனடியாக அவனை கொண்டு தூக்கில் போடணும் வைக்கணும்னு சொல்லும்போது அந்த நீதிபதி அமைதியாக இருந்தார். என்ன தீர்ப்பு சொல்லாம பேசாம இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல, இவள் குற்றம் சாட்டப்படக்கூடிய எதிரி நம் முன்னே வர வேண்டும். ஒருவேளை அவருக்கு 2 கண்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், 2 கண்களும் சுரண்டப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். எதிரி நம்மிடம் நம்ம கிட்ட சாட்சி சொல்லுகிற வரை நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வைரமுத்து அவர்கள் கடைசி வரை சின்மயி அவள் சொன்ன பழிக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அவரின் பக்கம் ஒரு நியாயம் இருந்தது. அதை போல் இந்த பெண் சொல்வதற்கு உண்மை இருக்கலாம், இருக்கட்டும். நீதி எதுவோ அதுவே தீர்ப்பாக முடியட்டும். நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. பேசுவது எல்லாம் யார் பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ணன் பெற்ற பிள்ளைகள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணன் பெற்ற பிள்ளைகள். திரிஷா கிருஷ்ணனை நான் சொல்லல, ஸ்வாக்தா கிருஷ்ணன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம் தொடர்.